Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 14/5/2024. இந்த வீடியோவை ஒரு 12:30க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் மார்க் போட்டாச்சு. அதே மாதிரி இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கும் நம்ம கட் ஆஃப் மார்க் போஸ்ட் பண்ணியாச்சு. அதன் பிறகு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அதனுடைய ரவுண்ட் 1 ரவுண்ட் 2னுடைய கட் ஆஃப் போட்டாச்சு. அதே போல் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய 2023க்கான கட் ஆஃப் மார்க் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது சிஎம்சி வெள்ளூர்னுடைய கட் ஆஃப் 2024க்கு அப்ளை பண்ண மாணவர்கள் அண்ட் பெற்றோர்கள் சிஎம்சி வெள்ளூருக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சிஎம்சி வெள்ளூர்னுடைய சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இங்கே இருக்குது இல்லைங்களா, இது நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ. இது இப்போ லைவில் இருக்கிற வீடியோ. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது சிஎம்சி வெள்ளூரில் 100 சீட் இருக்குது. இந்த 100 சீட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அனதர் ஒன் கவர்மெண்ட் சீட்டு. இப்போது இந்த 100 சீட்டில் நம்பர் ஆஃப் சீட் சிஎம்சி வெள்ளூரில் எவ்வளவு 100 சீட்டு, அதில் 50 சீட்டை மேனேஜ்மெண்ட் சீட்டாகவும் 50 சீட்டை கவர்மெண்ட் சீட்டாகவும் பிரிச்சுருக்காங்க. ஓப்பன் சீட்டு 2, மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 38, சிஎம்சி வெள்ளூர் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் கோட்டா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சீட்டு 10. அப்போது மேனேஜ்மெண்ட் சீட்டு 50 சீட்டு வருது. கவர்மெண்ட் சீட்டு 50. அதில் பார்த்திங்கன்னா 20% ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் 20 சீட்டும் 30% கவர்மெண்ட் கோட்டாக்கும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு 7.5 கம்ப்ளீட் ஆயிரும், அதாவது இன்க்ளூட் ஆயிரும். கோர்ஸ் பார்த்திங்கன்னா 4 years and 6 months ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப்பு. அது போக இங்கே சர்வீஸ் பாண்டு இருக்குது. சிஎம்சி வெள்ளூரில் நம்ம முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அங்கே சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் இப்போவே வச்சுக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது சிஎம்சி வெள்ளூர் கவர்மெண்ட் கோட்டாக்கான 2022னுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு, 2023னுடைய நீட் மார்க் எவ்வளவு, அதே போல் நீட் ரேங்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இப்போ 2024க்கு இந்த மார்க்கும் இதுக்கு அதிகமாகவும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா யூஆர் இன் சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே குறையுமா அப்படின்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே தான் அதை அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இப்போது நம்ம பார்க்க இருக்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃப். இதில் ஓசி கேட்டகிரிக்கு 9 சீட்டு, பிசிக்கு 8 சீட்டு, பிசிஎம்முக்கு சீட் அலாட் ஆகலை 2022-23, எம்பிசிக்கு 5 சீட்டு, எஸ்சிக்கு 5 சீட்டு. 2022 661 மார்க்கு கிடச்சிருக்குது 661க்கு. 2023 677 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 112 மார்க் வரைக்கும் ஓசியில் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிக்கு 8 சீட்டு 2022 635 மார்க்கு. அப்போ 2023 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 655க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரேங்க் பார்த்திங்கன்னா 295. பிசிஎம்முக்கு சீட் அலாட் ஆகலைன்னு சொன்னேன். இப்போது இதிலிருந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது கவர்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. எதனாலனா 50,000 rupees இருக்கிற ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அப்படி மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அப்படி பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாகவே இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் டாப் காலேஜ் என்னவோ அந்த காலேஜுக்கு ஈக்குவலான இல்லைன்னா அதுக்கு அதிகமாக கூட இருக்கலாம்.
எம்பிசிக்கு 5 சீட்டு 2022 600 மார்க்கு கிடச்சிருக்குது. 2023 பார்த்தீங்கன்னா ஒரு 32 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நீட் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 677. எஸ்சி கேட்டகரிக்கு 562க்கு 2022 க்ளோஸ் ஆகிருக்குது. 2023 584 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2077. இப்போதைக்கு இது வந்து 2023 க்ளோசிங் கட் ஆஃபு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு இந்த மார்க்கும் இதுக்கு மேலே வச்சுருக்கிறீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் சேஃப்னு சொல்லலாம். இதை விட குறையுமா இல்லையாங்கிறத நம்ம வந்து we have to wait and watch. சரி, அடுத்தது சிஎம்சி வெள்ளூரில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிசி இதுலலாம் இல்லை. பிசிஎம்முக்கு ஒரு சீட்டு 434 மார்க்குக்கு சீட்டு அலாட் ஆகிருக்குது. எம்பிசிக்கு ஒரே ஒரு சீட்டு 415 மார்க்குக்கு சீட்டு அலாட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்டு 2023 598 மார்க்கு கிடச்சிருக்குது. 2023 601 மார்க்குக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டாஃப் கோட்டா 10 சீட்டுக்கு 2023 523 மார்க்கு கிடச்சிருக்குது. மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 38 சீட்டு, அது வந்து 421 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து சிஎம்சி வெள்ளூரினுடைய 2023க்கான கட் ஆஃப் மார்க்கு. இப்போது இந்த மதிப்பெண்ணும் அதுக்கு மேலேயும் வச்சுருக்கிறீங்கன்னா அட் ப்ரெசண்ட் நீங்கள் வந்து சிஎம்சி வெள்ளூர் உங்களுடைய ட்ரீம் காலேஜ், அந்த காலேஜ் எனக்கு கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னா இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபர்தராக இந்த கல்லூரிக்கான கட் ஆஃப் மார்க் அக்யூரேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம திரும்பவும் இன்னொரு வீடியோ போடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீட் 2024 என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பு வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா அப்டேட்டும் இம்மிடியேட்டாக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும். அதே போல் நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ணுற ஷேர் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பண்ணுற ஷேர் வந்து அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா
ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.